ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முள் வாழை மீன் எடுத்துருக்குறோம். அதாவது மத்தி மீனுக்கு இணையான சத்துக்கள் இந்த முள் வாழை மீன்லேயும் இருக்குது. இந்த வாழை மீனில் நம்ம இன்றைக்கு 2 விதமான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். சூப்பராக ஒரு கட்லெட் பண்ண போகிறோம், கோலா உருண்டையும் பண்ண போகிறோம். 1/2 கிலோ மீனில் நம்ம இதை செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம மீனை முதல்ல ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீனை ரொம்ப நேரம் வேக வச்சாலும் அதனுடைய சதைப்பகுதியில் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி நசு நசுன்னு இருக்கும். நீங்கள் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அது மாவு மாதிரி உதிர்ந்து போகும், எந்த மீனாக இருந்தாலும். இப்போ நம்ம மீனை நல்லா வேக வச்சு அதிலேருந்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா புட்டு மாதிரி உதுத்து எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி எல்லா மீனையும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை என்னென்ன மீனில் செய்யலான்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் வரிசையாக. இப்போ இதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, 2-3 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உதுத்து வச்சுருந்த அந்த மீனை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் நம்ம மசாலாலாம் போட்டு கலந்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நாம் இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஏன்னா 1/2 கிலோ மீனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு கண்டிப்பாக சேர்க்கணும், சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதில் பிரெட் க்ரம் சேர்க்காதீங்க இந்த கட்லெட்டில். ஏன்னா பிரெட் க்ரம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன், பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலையை அதையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கை அளவுக்கு கொத்தமல்லி இலையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 1/2 கட்டு வெங்காயத்தாலும் நான் இதில் சேர்த்துருக்குறேன், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியனையும். நீங்கள் இல்லைன்னா வெங்காயம் கூட ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் இருந்ததுனால நான் வெங்காயத்தாள் சேர்த்துருக்குறேன். நான் வெங்காயத்தாள் சேர்க்கும்போது எப்போவுமே சீ ஃபுட் ரெசிப்பியில் நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லை நல்லாவே எடுத்து விட்டுரும். அதனால் நீங்கள் வெங்காயத்தாள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு சேர்க்கும்போது நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளை கம்மி பண்ணி மிளகுத்தூள் அதிகமாக சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த கட்லெட்டுக்கு மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது மிளகுத்தூளை விட மிளகாய்த்தூள் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒன்றோட ஒன்று சேர்றதுக்கு நம்ம முட்டை சேர்க்கணும். ஒரு முட்டையை நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1/2 கிலோ மீன், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, மற்றபடி மற்ற மசாலாலாம் சேர்த்துருக்குறோம். இதுக்கு ஒரு முட்டையை சேர்த்து நல்லா கலந்து பார்ப்போம். கட்லெட் பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா நம்ம இன்னொரு முட்டை சேர்க்க வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், பிடிக்கும்போது நல்லா ஸ்மூத்தான ஒரு உருண்டையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அது அப்படியே உடஞ்சி போகும். இப்போ நமக்கு காணாது. இன்னொரு முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். முழு முட்டையும் சேர்க்கலை. இதை நல்லா கலந்துட்டு இதில் பாதி முதல்ல சேர்த்துக்கிறேன். அது போதுமான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். முட்டை அதிகமாக முதல்ல நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் அந்த கட்லெட் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். முட்டை காணலை அப்படின்னாலும் கட்லெட் உங்களுக்கு உடஞ்சி பிரேக் ஆகி உதிரியாக போகும். அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். நம்ம கட்லெட்டு கோலா உருண்டெல்லாம் செய்யும்போது
இந்த ப்ரிப்பரேஷன் இந்த பக்குவம் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கணும். இதை கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறது தான், அது எல்லாருமே பண்ணிடலாம். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜில் நம்ம வந்து கலந்து எடுக்கணும். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 2 முட்டையுமே சேர்த்து கலந்து கரெக்டான பக்குவத்துக்கு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இதை அப்படியே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வந்து நம்ம வந்து பொரித்து எடுத்துட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பிடிச்சி காட்டும்போது எப்படி இருந்தது, பிரேக் ஆகிட்டு வந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இதே இது முட்டை அதிகமானாலும் உங்களுக்கு வந்து அது வந்து நசுன்னு இருக்கும். எண்ணெயில் பொரிக்கும்போது எண்ணெய் நிறைய குடிக்கும், அது சவுக்குன்னு இருக்கும். ஒரு கிறிஸ்பியாக சாஃப்டாக அப்படி இருக்காது. ஏன்னா கட்லெட்டை பொறுத்தளவுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதில் போட்டிருக்க எல்லா ஜாமானுமே பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு, வேக வச்ச மீன் தான் சேர்த்துருக்கோம். மசாலா எல்லாம் தான் வேகணும். இதை இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கட்லெட் முதல்ல செஞ்சு எடுத்துடலாம். நான் வந்து 3ல் 2 பகுதியை கட்லெட்டுக்கு நான் முதல்ல ரெடி பண்ணி எடுத்துட்டேன். 3ல் 1 பகுதி இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ கட்லெட் நம்ம செஞ்சாச்சு. மீதி இதில் நம்ம வந்து கோலா உருண்டை பண்ணிடலாம். கோலா உருண்டை பண்ணுறதுக்கு மீதி இருக்கிற அந்த மசாலாவில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம், இல்லை மைதா மாவு சேர்த்துக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஒரே மசாலா தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணி இதை சாப்பிடும்போது இதில் ஒரு டேஸ்ட் தெரியும், கட்லெட்டில் ஒரு டேஸ்ட் தெரியும். உங்களுக்கு 2 ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண கட்லெட் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் எல்லாமே நம்ம பாயில் பண்ணி தான் சேர்த்துருக்குறோம். உள்ளே இருக்க மசாலாலாம் நல்லா வேகணும், வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து பொரிச்சு எடுங்க, ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சிடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மசாலா எல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா மீனும் உருளைக்கிழங்கு வெந்ததுனாலும் நம்ம மசாலா எல்லாம் ராவாக தான் சேர்த்துருக்குறோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சிடுங்க. இப்போ நம்ம ஒரு பேட்சை பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட்லெட் எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம கோலா உருண்டையும் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வேறு என்ன மீன்லலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மத்தி மீனில் பண்ணலாம், சாலை மீனில் பண்ணலாம், பிறகு வந்து நெத்திலி மீனில் பண்ணலாம். இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மீனை உதுத்து எடுக்கிறது வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாமே முள் இருக்க மீன் தான். நெத்திலியில் மட்டும்தான் அதிகமாக முள் இருக்காது, சென்டர் முள் மட்டும்தான். நீங்கள் பாயில் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் அதுலேயும் நிறைய மீனை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து டேஸ்ட்டு இது சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் மொதகண்ட மீன் சொல்லுவாங்க, அந்த மீன்லேயும் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான, எப்படி மத்தி மீனில் இருக்க சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் தான் இந்த எல்லா வகையான மீன்களையுமே இருக்குது. நான் இப்போ சொல்கிற மீன்கள் எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம கோலா உருண்டையை பொரிச்சுட்ருக்குறோம். அது பொரிக்கும்போது அது உருண்டையாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் மாற்றி மாற்றி உருட்டி விடுங்க. அப்படின்னா தான் வந்து அது எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும். இதையுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இருந்து லோ ஃப்ளேமுக்குள்ளே மாற்றி பொரிச்சு வைங்க. ரொம்ப நேரம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் எண்ணெய் ரொம்ப குடிக்கும். அந்த மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது என்ன ஹீட் இருக்கோ அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நீங்கள் சாஸோட பரிமாறலாம், மயனஸோட பரிமாறலாம், சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரியான மீன்களில் தான் இந்த கட்லெட், இந்த கோலா உருண்டை பண்ணணும். நீங்கள் வந்து சூற மீனில், கேர மீன்லலாம் பார்த்திங்கன்னா கட்லெட் வந்து நல்லா பெப்பர் போட்டு பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு அந்த ரெசிபியும் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.